மட்டுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல தான் ரொம்ப ஒழுக்கம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் சரிங்களா. இங்கே அதாவது உன்னோட மனசாட்சிக்கு உனக்கு தோணுதை நீ செஞ்சுட்டு போனோன்னா நீ ஹாப்பியாக வாழலாம். நீ மற்றவனோட அடியில் நீ வாழணுன்னா கேட்டுக்கிட்டு திமிருத்தனமாக சுற்றலாம். திமிருத்தனம் எப்பவுமே நிரந்தரம் கிடையாது. நல்லவனும் வாழ போகிறது கிடையாது, கெட்டவனும் வாழ போகிறது கிடையாது. எல்லோரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம். இந்த வாழ்கிற அந்த அந்த சாவுக்குள்ளே இருக்கிற டைம் மட்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் தைரியமாக போகலாம். நான்லாம் அப்படி எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கேன். நீங்களும் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போங்க. உங்கள் கூட இருக்கிறவனு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போங்க. நிச்சயமாக நல்லா இருக்கும். எல்லோரும் நிச்சயமாக நல்லா இருக்கும். இதுதான் ஒரு பேசிக் அடிப்படை. சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அவன் சாமியாராக போயிடுவான், பரதேசியாக போயிடுவான், இப்படி போயிடுவான், அப்படி